Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 3 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்படுகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Sir, thank you, sir. மூன்று நாட்கள் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இன்றைய தினம் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். அதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்படுவதற்கு அவர் ஆயத்தமாகி இருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்காக அவர் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்படுகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் அவர் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை சந்தித்து மரியாதை நிமித்தமாக பேசியிருந்தார். மேலும் காங்கிரஸ் தலைவர்களையும் சந்தித்து பேசியிருந்தார். அது தொடர்பான செய்திகளையும் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் சிஎம் விஜய் பங்கேற்க இருக்கிறார். அதற்காக அவர் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முதலமைச்சருடைய இன்றைய நாளுக்கான திட்டம் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. டெல்லியில் இன்று காலை சுமார் 10 மணி அளவில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக்கினுடைய 11வது நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்தை தமிழக முதலமைச்சர் அடைய இருக்கிறார். இந்த கூட்டம் என்பது இன்று மாலை சுமார் 4 அல்லது 5 மணி வரை நடைபெறும் என மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய கலாச்சார மையத்தில் தான் நடைபெற இருக்கிறது. இதில் தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளில் இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது நடைபெறும். இந்த ஆண்டு 2047 வளர்ந்த இந்தியாவிற்கான அனைவரையும் உள்ளடக்கிய மனித மேம்பாடு என்ற கருப்பொருளில் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. எனவே இன்று மாலை வரை தமிழக முதலமைச்சர் அங்க நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இன்றைய தினம் தமிழக முதலமைச்சருக்கு வேறு எந்த விதமான திட்டமிடலோ அல்லது அலுவல்களோ இல்லை. என்றால் இந்த கூட்டமே மாலை வரை செல்லும் என்பதால் அதில் அவர் பங்கேற்க இருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு இடையே வாய்ப்பு கிடைக்கும் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்திலேயே ஒரு சில நிமிடங்கள் தமிழக முதலமைச்சர் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் இந்த கூட்டத்திற்கு இடையே நேரம் கிடைக்கும் போது சுமார் 5 அல்லது 10 நிமிடங்கள் சந்தித்து பேசுவார்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுதான் இன்றைய தினம் தமிழக முதலமைச்சருடைய முக்கிய அலுவல்களாக இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.